ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7வது மாதம் 2ஆம் நாள் இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்துடைய 2ஆம் பாகம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வியோடு தான் தொடங்கியிருக்கோம். நேற்று வாக்குத்தத்த வசனத்தை கேட்டீங்க. அதன்படியே தேவன் உங்களை நடத்துவார், சந்தேகமே கிடையாது. ஆனால் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளவே ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, நமக்கு சில உரிமை இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள், என்ன சொல்கிறது, வேலையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்ல வீட்டில் உள்ள சொத்து நமக்கு சேர வேண்டியது, இது கிடைக்க இருக்கிற நம்பிக்கை இருக்கும். அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அப்படி நாட்களாகவும் சில சோர்வுகள் நமக்கு ஏற்படும். ஆண்டவரை தேடுகிற நாம் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினால் ஒன்றை மறந்துடக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக கிடைக்க செய்யும். அதை எவனும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க. நம்பிக்கையோடு இருங்க. கிடைக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், கிடைக்க பண்ணுவார். அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம இந்த வருஷத்துடைய 2ஆம் பாகத்தை தொடங்கியிருக்கேன். 6 மாதம் நடக்கலையே பாஸ்டர், இந்த 7வது மாதத்தில் நடக்கணும், இந்த 2ஆம் பாகத்தில் கர்த்தர் தருவார். அவருடைய வேலை வரணும் இல்லையா? இருக்கலாம், காலங்கள் போயிருக்கலாம், வருஷங்கள் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற வைக்கிற அந்த விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது. குழந்தை கிடைக்குமா கிடைக்காதுன்னு அவரை நினச்சா கொடுத்தார். 100வது வயது ஆனாலும் அவர் சொன்ன சொல் தவறாது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் லேவியர் அவனுடைய பெட்டியெல்லாம் சுமந்து வந்தவர்கள். அவங்களுக்கு வெளியில் சொந்தம் கிடையாதுப்பா, நான் தான் அவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டணத்தை ஒதுக்கி கொடுத்துரு அப்படின்னு என்கிட்ட மோசிட்டே சொல்லிட்டாரு. இப்போ யோசுவா தலைமை பொறுப்பு அதுக்கு மற்றவங்களெலாம் ஒதுக்கி கொடுத்துட்ருக்கான். அப்போ இவங்களுக்கு கிடைக்காத அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க, வாசிக்க கேட்போம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். சரிங்களா? மோசே காலத்தில் கிடைக்க வேண்டியது அவன் போயிட்டான். அப்போ யோசுவா தருவானா? இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்கள் அப்பா இறந்து போனார், என் சொத்து கிடைக்குமா, இல்லை எனக்கு படித்து வேலை டைம் போயிட்டே கிடைக்குமா? கண்டிப்பாக தருவார். நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதனால் நமக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை வேறு யாரையும் தொட விட மாட்டார், பறித்து கொள்ள விட மாட்டார். உங்களுக்கு தந்து நிச்சயம் நடத்துவார். சந்தோஷமாக இருங்க.